விடெக் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நெட் பேலன்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கிற ஆப். நெட் பேலன்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கிற ஆப் அப்படின்னா வாங்க உள்ளே போகலாம். இந்த ஆப்போட பேர் டேட்டா பேங்க். இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள். காசுலாம் எதுவும் கிடையாது, ரொம்ப கம்மியான எம்பி தான். இதோடைய ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற நெட்டில் கொஞ்சமாக சேவ் பண்ணி 1 MB 2 MB சேவ் பண்ணி அதை ஆடுக்கோ எதுக்கோ போக விடாமல் இவங்க இந்த ஆப் மூலயமா சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரப்போ நமக்கு ரீசார்ஜுங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இது ஆரம்பிக்கிறப்ப எனக்கு ஒரு பெருசாக தெரியல. எத்தனை நாளைக்கு நம்ம ஒவ்வொரு எம்பியாக சேவ் பண்ணிட்டு இருந்தா ஒரு 10-20 MB கூட வராது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபேண்டாஸ்டிக்காக எனக்கே என்னாலே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியம் நடந்தது. இது நான் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும் என்ன ஆகுது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள பாருங்க, ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, டேட்டா ரீசார்ஜ் 124 MB. நான் எப்படி இவ்வளோ ஏறுச்சுன்னு தெரில. எனக்கு நெட் பேலன்ஸ் நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நோ சான்ஸ். 124 MB அண்ட் 73 KB. ரீசார்ஜ் ஸ்டார்டட் 150 MB. நம்ம 150 MB இந்த வேலெட்டில் ஃபுல்லான உடனே நமக்கு ரீசார்ஜ் ஆப்ஷன் கேட்கும். இப்பே பண்ணலாம். பட் அது கம்பெனி ஏற்றுக்காது. இதில் எந்த ஒரு ஃபேக்குமே கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜிமெயில் ஐடி உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்தா போதும். நீங்கள் எத்தனை தடவை அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணாலும் உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்தா நீங்கள் இப்போ வரைக்கும் எத்தனை MB யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை MB அப்படியே காட்டும். எந்த MBயும் வீண் போகாது. நான் ஏற்கனவே ஒரு தடவை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணேன். என் ஜிமெயில் ஐடி போட்டோடனே இந்த ஆப்ஷன் எனக்கு வந்துருச்சு. இல்லை, இதில் மட்டும் இல்லாமல் நிறையா ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். டேட்டா ட்ராக்கர், எம்சைட்ஸ், மை ஆப்ஸ். இதில் நீங்கள் மேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். யூசி ப்ரௌசர் அண்ட் வாட்ஸ்அப் மட்டும்தான் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். யூசி ப்ரௌசர்லேருந்து 8 MB எடுத்து கொடுத்துருக்கு. அதிகபட்சமாக 60 MB ஆட் ஆகும். ஒரு தடவை நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா 60 MB அப்படியே ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. எஸ், இந்த இன்வைட் 50 MB நான் இது கொடுத்தீங்கன்னா உங்கள் வேணாலும் இன்வைட் பண்ணிக்கலாம். அவங்க இன்வைட் பண்ணி அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு 50 MB ஃப்ரீயாக கூட கிடைக்க மிக 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 அதிக வாய்ப்புகள் உள்ளது. எஸ், இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. நான் வாட்ஸ்அப் போயிட்டு வெளில வரத்துக்குள்ளே 242 KB இந்த பாருங்க 317 KB. வாட்ஸ்அப் இப்போ போயிட்டு ஒரு வித்தின் 2 செகண்ட்ஸில் 349 KB வந்துருச்சு. உண்மையாகவே இதுதான் உண்மை. என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே நீங்கள் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் நீங்கள் இதுலேருந்து எடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நம்மளோட MB-யை. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. விடெக் வெப்சைட்டுக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விடெக் ஃபேஸ்புக் பேஜுக்கு லைக் பண்ணுங்கள். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.